சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் 2024 11 போட்டிகளில் 6 வெற்றி 5 தோல்வி சரிசமமாக இருக்காங்க வெற்றி தோல்வியை பொறுத்த வரைக்கும். பட் சிஎஸ்கேக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இன்ஜுரி பிரச்சனை தான். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சிஎஸ்கேவே செஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் யாரெல்லாம் இன்ஜுரி ஆகி வெளியேறி இருக்காங்க, என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, one minute please. So friends, IPL 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 வெற்றி 2 தோல்வி 2 வெற்றி 2 தோல்வி திரும்பவும் தோல்வி திரும்பவும் வெற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நல்ல வெற்றி, ஒரு கம்பேக் கொடுத்து தர்மசாலால பஞ்சாப் கிங்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான பவுலிங் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்திருந்தாலும் பவுலிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுத்து மேட்சை தட்டி தூக்கியிருந்தாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸை தொடர்ந்து 5 போட்டிகள் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக தோற்றிருந்த சிஎஸ்கே 6வது போட்டியை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 டேஸுக்கு மேலே ஆயிருக்கு பஞ்சாப் கிங்ஸை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பீட் பண்ணி இப்போ வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ருத்ராஜ் கைக்வாட் 10வது முறையாக டாஸை தோற்றிருந்தாலும் 6வது முறையாக சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணியிருக்கு. ஐபிஎல் 2024 டேபிளில் கொஞ்சம் டாப் 4குள்ளேயுமே முன்னேறி போயிருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் சிஎஸ்கேல ஒரு சில டிராபேக்ஸுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேட்ச் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்திலேயே பத்திரானா வந்து ஸ்ரீலங்கா போகிறாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டாஸ் போடுறப்பவே கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஒரு சில அப்டேட் கொடுத்திருந்தாரு. ஆல்ரெடி இந்த அப்டேட் வெளியாகி இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்பவும் மென்ஷன் பண்ணிடுறேன். முஸ்தபிசுர் ரஹ்மான் பங்களாதேஷ்காக பிளே பண்றதுக்கு அவரோட விசா முடிஞ்சிருச்சு. அதனால அவர் கிளம்பி பங்களாதேஷ் போயிட்டாரு. தோனி கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி உருக்கமா ட்வீட் பண்ணிட்டு நான் திரும்பவும் ஐபிஎல் ஆடுறதா இருந்தா தோனி கீழே ஆடணும், தோனி கூட ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிளம்பி போயிட்டாரு. அதே மாதிரி தீபக் சகாரும் கிளம்பி போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அவருக்குமே இன்ஜுரி, அவரும் ரிகவர் ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ரிகவரி ஆகிறதுக்காக தீபக் சகாரும் வெளியே போக போறாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ தீபக் சகாரோட இன்ஜுரியும் கன்ஃபார்ம் தான். அவருக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கு, அவரும் ரிகவர் ஆகிறதுக்கு போக போறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பத்திரானா வந்து இப்போ ஸ்ரீலங்காவிலிருந்து விசா கிளியர் பண்ணி இப்போ தர்மசாலா வந்துட்டாரு. இன்னைக்கு மேட்ச் ஆடிடுவார், அடுத்த மேட்ச் ஆடிடுவார்னு சொல்லிட்டு இருந்தாலும் பல வெப்சைட்ஸ் பட் நடந்திருக்கிறது என்னவோ, அதாவது பத்திரானாவுக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கு, அவர் ரிகவர் ஆகிட்டு இருக்காரு. முழுசாக ரிகவர் ஆகிறதுக்கு அந்த ரிகவரி ப்ராசஸ்க்காக அவர் திரும்பவும் ஸ்ரீலங்கா வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பத்திரானாவும் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கான்வே ரூல்ட் அவுட் ஆயிருப்பாரு ஐபிஎல் 2024 இருந்து. அதுவே ஒரு பெரிய டிராபேக்காக பார்க்கப்பட்டுச்சு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில இன்ஜுரி பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் சமாளிச்சு சிஎஸ்கே எப்படி வந்து நிற்க போறாங்க பிளே ஆஃப்ல அண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட மெயின் 3 பவுலர்ஸ் வந்து ரூல்ட் அவுட் ஆக போற நிலைமையில இருக்கிறப்போ ஒருத்தர் போயிட்டாரு, 2 பேர் ஆல்மோஸ்ட் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் ஐபிஎல் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிருக்கு. பிளே ஆஃப் ரேஸ்ல பிளே ஆஃபும் வரப்போகுது. கடைசி கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிஎஸ்கே மாட்டிருக்காங்க. எப்படா தப்பிப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 பேரோட இன்ஜுரி அப்டேட் இது. பட் இதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க கொண்டு வந்திருந்த கிளீசன் அப்படிங்கிற பிளேயர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. சாட்னரை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க, செம இம்பாக்டாக இருந்துருந்துச்சு. அண்ட் துஷார் சூப்பராக போட்டிருந்தாரு. சிமர்ஜித் சிங் வந்து டெபியூட் ஆயிருந்தாரு ஐபிஎல் 2024. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் சூப்பராகவே இருந்துருந்துச்சு. அந்த 3 பேரையும் எனக்கு என்னமோ சிஎஸ்கே மிஸ் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணி இருந்துச்சு. பட் இந்த பவுலிங் லைனப்பை வச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? டெத்தில் வந்து கிளீசன் மட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வேற யார் டெத்தில் வந்து நல்லா போட போறீங்க? சிமர்ஜித் சிங் வந்திருக்காரு, ஒரு மேட்ச் பண்ணிட்டாரு, இன்னொரு மேட்ச் பண்ணுவாரா? ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டேவை நம்பி நம்ம டெத்துக்கு போக முடியுமா? இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்களும் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க அடி வாங்கினது அப்படிங்கிறது ஆபியஸான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் சிஎஸ்கேக்கு இருந்துட்டு தான் இருக்கு. பட் அதையெல்லாம் சமாளித்து கண்டிப்பாக மேலே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டே பரமா படிடா அப்படிங்கிற மாதிரி, டே ருத்ராஜ் ப்ளீஸ் டாஸை வின் பண்ணுறா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மறந்துடாதீங்க, 2022 சஞ்சு சாம்சனுமே 10 டாஸ் கிட்ட தோத்துருப்பாரு, ஃபைனல் ஆடி இருப்பாரு. 2012 தோனி 12 டாஸ் கிட்ட தோத்துருப்பாரு, ஃபைனல் ஆடி இருப்பாரு. ஸோ ருத்ராஜும் டாஸ் தோத்துட்டு இருக்காரு, ஃபைனல் ஆடவும் வாய்ப்பு இருக்கு. டாஸ் முக்கியம் இல்லை, மேட்சை ஜெயிச்சா மட்டுமே போதும். இதுக்கப்புறமா 3 போட்டி இருக்கு, ஜிடி, ஆர்ஆர் அண்ட் கூடவே ஆர்சிபி. ஜெயிக்க முடியும் நம்புவோம். ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃபுக்கும் வருவாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.